எருவின் சேராவின்கள் ஓய்வின்றி உமை போற்றியே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் யாருண்டு தேவனே? பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே? பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. இன்றும் உம்மோடு வாழ இன்னும் உமக்காய் பிரிந்தெடுத்தே. இன்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ. சொல்லுவோம். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்திடுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. அவர் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நம்பினோரை இன்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அவர் சொன்னதை செய்பவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. உன் உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றே. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. எல்லாரும் எழுந்து நின்று. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் வாழ்விலே தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் இசையா. நீர் போதும் என் வாழ்விலே
வாழ்விலே என் நேசையா நீர் போதும் என் வாழ்விலே. உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. அப்படியே முழங்கால் படிட்டு உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே. அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர், பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். நடத்தி எனக்கு அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளினாலே விழும்படி செய்யும், அவர்கள் துரோகங்களுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும், விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆமென். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதும் இல்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். நடத்தி எனக்கு அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளினாலே விழும்படி செய்யும், அவர்கள் துரோகங்களுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும், விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆமென். என்னவென்றால் தேவன் பாருங்க, அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கும். எல்லாமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதான். நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் இருக்கிற வானம் பூமி யார் சிருஷ்டித்தா சொல்லுங்க? இயேசு தான் சிருஷ்டித்தார். பொன்னை வெள்ளியை யார் படைச்சார்? இயேசு ஆண்டவர் தான் படைச்சார். மனுஷனை யார் படைச்சா? அவர் தான் படைச்சார். ஆனால் நீங்களும் நானும் வேதத்தில் என்ன போட்டிருக்கு? மனுஷனை எப்படி சிருஷ்டித்தார் சொல்லுங்கள்? மனுஷனை எப்படி படைச்சார்? இல்லை, மனுஷனை எப்படி படைச்சார் சொல்லுங்கள்? என்ன மனிதனை எப்படி படைச்சார்? மண்ணால் படைச்சாருங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இந்த பொண்ணை கூட அழகாக படைச்சிருக்காரு. ஆனால் இந்த மண்ணாக இருக்கிறவன் பொண்ணு எடுத்து என்ன பண்ணிக்கிறான்? கண்ணில் ஒட்டி. நேற்று கூட ஒரு நகையை, அந்த நகையை காமிங்க, என் மனைவி ரொம்ப நாள் ஆச்சு பேங்கில் இருந்து கஷ்டப்பட்டு திருப்பிட்டு வந்தேன். அப்போ அந்த நகையை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம். அப்பா, இதற்காக தேவன் உங்களை சிருஷ்டிக்கவில்லை. இல்லை செய்யலை. சொல்கிறேன், இன்றைக்கி எல்லாருக்கும் ஆசை இருக்குது இப்போ வாங்குறது. ஏன்னா இன்றைக்கி உள்ள விலைவாசியில் இன்றைக்கி ஒரு பவுன் வாங்குறது எவ்வளோ சிரமன்றது. ஆமாம். ஆனால் நல்லா கவனிங்க அருமையானவர்கள், இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தங்களுடைய செல்வத்தையும் நகையையும் பொண்ணையும் பார்த்து காரை பார்த்து கட்டி பிடிச்சிருக்காங்க. ஒரு ஆள் வீட்டில் பார்த்தா பிச்சை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு.
கேட்டால் புது ஃப்ரிட்ஜு. நான் அப்படி தான் இருந்தேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா முதல்ல பீரோ வாங்கினோன்னு அவ்வளோ சந்தோஷம். காலையில் 7 மணிக்கு புது பீரோவை தண்ணி எடுத்து போட்டு தொடச்சிக்கிட்டு இருந்தேன். புது பீரோவை நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்னு. எவ்வளோ சிரிப்பாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் இப்போ சிரிக்கிறீங்க, ஆனால் உண்மையிலே நான் அதை செஞ்சேன். ஏன்னா அது வரைக்கும் பீரோ இல்லை. பீரோ வாங்கணுன்னு அவ்வளோ சந்தோஷம். அப்படியே பீரோவை பார்த்து என்ன பண்ணேன், புது பீரோ தான் வாங்கியிருக்கிறாரு. மேலே தூசி, அந்த ஒரு நாளில் லேசாக தூசி வந்திருக்கும்ல, தூசி வரக்கூடாதுன்றதுக்காக ஈரத்துணியை எடுத்து தொடச்சிக்கிட்டு இருந்தேன். காலங்காத்தால எங்கள் அப்பா எந்திரிச்சு பார்த்து சிரித்தார். என்னடா பீரோ இந்த நேரத்தில் இருந்துச்சு தொடச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி. இல்லைப்பா தூசியாக இருந்துச்சு அதான் தொடச்சேன். அப்போ நினச்சி பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் பாருங்களேன், இந்த உலகத்தில் இருக்கிற பல வைரங்கள் கீழே அடியில் இருக்குது, வைடூரியங்கள். இன்னும் நம்ம பார்க்குறது தங்கம் வெள்ளி தான் நமக்கு தெரியுது. மீறி போனால் என்ன தெரியுது, வெண்கலம் தெரியுது, வேறு என்னங்க தெரியுது, வைரம் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து பாருங்களேன், கோமேதகம், சுகந்தி, இப்படிலாம் இருக்குது இல்லையா? என்னென்னமோ இருக்குது. அப்போ பவளம், இதெல்லாம் நிறைய இருக்குது. அப்போ பாருங்கள், இவ்வளவையும் ஆண்டவர் உலகத்தில் வச்சுருக்காரு. ஆனால் இவ்வளவையும் அவ்வளோ நேர்த்தியாக படைத்தவர் மனுஷனை எப்படி படைச்சாரா? மண்ணால் படைச்சார். ஏன்னா நீ உன்னை மண்ணால் படைச்சதுனால நீ வேல்யூ இல்லைனால, எந்த சிருஷ்டியாக படைத்தாலும் அந்த சிருஷ்டி தேவனை மகிமைப்படுத்துதா, அந்த சிருஷ்டி தேவனுக்கு நற்கிரியைகளை செய்யுதா, அதுதான் விசேஷம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை பொண்ணை அழகாக படைச்சிருக்கலாம், அந்த பூவை பாருங்கள் அழகாக படைச்சிருக்கலாம், நம்மளை விட அழகாகத்தான் இருக்குது. அங்கே பாருங்களேன், ஒரு செம்பருத்தி பூத்து இருக்குது, அழகாகத்தான் இருக்குது, பார்க்குறப்ப என்னையை விட அழகாகத்தான் இருக்குது. அதையும் ஆண்டவர் அழகாகத்தான் படைச்சிருக்காரு. அதுவும் சிருஷ்டிக்கப்பட்டது தான், நானும் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான். ஆனால் அது நற்கிரியைகளை செய்யாது. ஆனால் இந்த மண்ணால் படைக்கப்பட்ட நான் என்ன செய்ய முடியும்? நற்கிரியைகளை செய்து தேவனுக்கு சாட்சியாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அருமையானவர்களை, தேவன் அதற்காகத்தான் உங்களை படைத்திருக்காரு. அதனால் நிறைய பேர் கனவீனமான பாத்திரம் பாருங்கள், அது கனத்துக்குரிய பாத்திரம் வேண்டும் என்கிற மனது வருது பாருங்க. அப்போ நீங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுறீங்க. பலர் கர்த்தரை தேடாதபடிக்கு நிர்விசாரமாய் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த காலம் மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல, இது கர்த்தரை தேடுகிற காலம், கர்த்தரை ஆராதிக்கிற காலம். நான் தேவனுக்காய் நான் வாழுவேன், கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தருக்காக எதையாவது ஒரு ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்கிற ஆத்தும பாரம் உங்களை நிரப்புதுன்னா அதுதான் தேவ சித்தம். நான் வந்துட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்தா போதும், எனக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி கொடுத்தா போதும், எங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் தீர்ந்தா போதும், என் கடன் பிரச்சனை தீர்ந்தா, அதுக்கு நீங்கள் வரவே வேண்டியதில்லை. நீ வெளியில் வேலை பார்த்தாலே உனக்கு எல்லாமே கிடைக்கும். உண்மையாக இருந்தாலுங்க, உண்மைதானங்க. நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா இல்லை? உண்மை தானே. ஒரு நிமிஷத்தில் வேலை கிடைக்குங்க. ஒரு மனுஷனுடைய தயவு, மனைவி லோனுக்காக போயிருக்கு சிஸ்டருக்கு கேட்குறதுக்காக, நடந்த காரியத்தை சொல்கிறேன். அவங்க சிஸ்டர் போய் பார்த்தோன்னே கோவப்பட்டுருக்குறாங்க. என்னது அது, எனக்கு குழு மீட்டிங்னா போகாது. அதான் யதார்த்தமாக அந்த ரூமுக்கு உள்ளே போகும் பொழுது காலிங் பெல் அமைக்கிறதுக்கு 2 முறை. அவங்க உள்ளேருந்து சிஸ்டர் வெளியில் வந்து, யார் 2 முறை பெல்லை அமுக்கினது அப்படின்னா, இது என்ன வேணும் அப்படின்னா, இல்லை அந்த லோனுக்காக வந்தேன். என்ன லோனு கேட்குறீங்க? நீங்கள் மீட்டிங்லாம் ஒழுங்காக அட்டன் பண்ணுறியா? நாங்கள் மீட்டிங்கில் என்னென்ன குழுவில் முடிவு எடுப்போம், ஏதாவது உனக்கு தெரியுமா, ஏதாவது சொல்லு பார்ப்போம். ஒன்று இது பப்பேன்னு முடிச்சிருக்கு. கடுமையான கோபம். 2 முறை பெல் அடிச்சிருக்கிற, உனக்கு அடிக்கக்கூடாதுன்னு தெரியாதா? இப்படிலாம் திட்டிக்கிட்டே இருக்கும் போது கேளுங்க, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது உள்ளேருந்து ஒரு அம்மா வந்திருக்கு. சிஸ்டர், இந்த ஆடிட்டிங்கில் ஒரு சின்ன ப்ராப்ளம், உடனே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இதை உடனே இப்போ கொடுத்தாகணுமா? அந்த அம்மா போயிட்டாங்க, எனக்கும் தெரியாது, என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஐயோ அப்படியா, உடனே கேட்குறாங்களா, என்ன செய்கிறது? அவங்களுக்கு ஃபோன் போட்டியா? இல்லை, அவங்க ஃபோன் எடுக்கலை. இது அமைதியாக கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்து, சிஸ்டர் அந்த ஆடிட்டிங் ஒர்க் நானும் கொஞ்சம் பார்ப்பேன், நான் சிஸ்டத்தில் வேணால் நான் உட்காந்து உங்களுக்காக பார்த்து கொடுக்கவா? அப்படியா, நீ படிச்சிருக்கியா, உனக்கு தெரியுமா, வந்து பாரு. கம்ப்யூட்டரில் உட்காந்து டக்குன்னு தட்ட 10 நிமிஷத்தில் அந்த வேலையை முடிச்சு கொடுக்க. பார்த்தோன்னே அப்படியா, உன் நம்பரை கொண்டாமா, வாங்கி வச்சுக்கிட்டு நீ இப்போ வீட்டுக்கு வரதில் 1 ஹவரில் பணம் வந்துருச்சு. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. எப்படி பார்த்தீங்களா தயவு? நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் சொல்கிறேன், இந்த தயவு கூட தேவ சித்தம் அல்ல. உலகத்தானுக்கு இது நடக்குது. ஒன்றுமே இல்லாமல் மியூசிக்கில் இளையராஜா பெட்டியை தூக்கிட்டு போய் பஞ்சஅருணாச்சலத்துக்கு முன்னாடி நின்னப்போ அவர் அப்படியே சிகரெட்டை குடிச்சிட்டு, யார் அந்த பையன் அப்படியே, சரி நான் ஒரு படம் எடுக்கிறேன், ஒரு மியூசிக் போடு, அவர் எடுத்துகிட்டு இன்றைக்கி பெரிய ஆள் ஆனார். உண்மை தானேங்க. இப்போ உலகத்தில் இருக்கிறவனும் வாய்ப்பு தேடி எங்கெங்கேயோ போகிறான், ஒரு வாய்ப்புகள் வருது, முன்னேறுகிறான். ஆனால் அதெல்லாம் சித்தமில்லை. நான் சொல்கிறேன், இப்போ இந்த மனைவிக்கு கிடைச்ச இந்த ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறேன். இது கிடைச்சிட்டனால இதுதான் தேவ சித்தம். ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதமாய் சித்தத்தின்படி அவர் நமக்கு அற்புதம் அப்படிலாம் கிடையாது. அந்த அற்புதம் எவனுக்கு வேணாலும் நடக்கும்.
உலகத்தான் நடக்கும், கர்த்தரை தேடாதவனுக்கு நடத்தும். ஆனால் உனக்கு எது தெரியுமா சித்தம்? நீ தேவ சித்தத்தின்படி நற்கிரியைகளை செய்து கர்த்தருக்கு இந்த பூமியிலே சாட்சியாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த உலகத்தில் நீதியாய் நீ நடப்பது தான் தேவனுடைய சித்தம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அந்த சித்தத்துக்கு ஒன்று ஒப்புக்கொடு. அப்போ வரும்பொழுது சில தடைகள் இருக்கும். அந்த விசுவாசத்திற்கு போராட்டமாக பல தடைகள் வரும். நீ பரிசுத்தமாக வாழ்வதற்கு சில அவிவிசுவாசமான காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வருவான். அசுத்தமான காரியங்களை உன் பார்வையில் வைப்பான். ஆனால் எல்லாத்தையும் நீ பார்க்காதபடிக்கு தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இருக்கணும். ஏன்னா நம்முடைய ஆதாம் ஏவாளை பாருங்கள், ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி தான் வச்சார். எல்லாத்தையும் சாப்பிடுப்பா, ஆனால் அந்த ஒரு கனியை மட்டும் பார்க்காத, சாப்பிடாதன்னாரு. ஆனால் நம்மளால் என்ன தெரியுமா பண்ணான்? கரெக்டாக என்ன பண்ணான்? அதை தான் போய் பார்த்தான். அதனால தான் தேவ சித்தம் இல்லாமல் ஆண்டவர் துரத்தினார். அந்த சித்தத்தை அறியும்படியாக, தேவ சித்தத்தை அறியும்படியாக அவர்கள் ஒப்புக் கொடுக்காதனால அந்த மண்ணை என்ன செய்தார்? ஆண்டவர் பண்படுத்தி ஆண்டவர் அவனை வெளியே துரத்தி விட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவ சித்தத்தை செய்யும்பொழுது என்ன நடக்கிறது? வாசித்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். இதோடு நாம் நிறைவு செய்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். தேவ சித்தத்தை நீங்கள் செய்யும் பொழுது என்ன நடக்கிற காரியங்கள்? வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 வாசியுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? பார்த்தீங்களா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? ஜெயம் கொள்ளுகிறவன்னா, ஜெயம்னா என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் பாடுகளையும் கடந்து வெற்றி சிறக்கிறவன், அவன் தான் ஜெயம் கொள்ளுகிறவன். உலகத்தானு வெற்றி சிறக்கிறான். ஆனால் நமக்கு வருகிற பாடுகள் என்னென்னா, பரிசுத்தத்துக்கு விரோதமாக வருகிற பாடுகள், தேவ பக்தியாய் நடக்கும் பொழுது வருகிற துன்பங்கள், நற்கிரியைகளை செய்யும் பொழுது கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கும் பொழுது சந்தோஷப்படுங்கள், பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். என்னுடைய நாமத்து நிமித்தம் உங்களை அடித்து துன்புறுத்துவார்களானால் நீங்கள் கவலைப்படாதீர்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். என் நாமத்தினாலே நீங்கள் பலவிதமான தீமைகளை சகித்து உங்கள் பேரில் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்வார்களானால் கவலைப்படாதீர்கள், பரலோகத்தில் உங்கள் பலன். இதை நம்ம பார்க்கணும். அப்போ ஆண்டவருக்காக வாழும்படி போகிற காரியங்கள்லாம் எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் தடைகளை மீறி போய் ஓவர் கம் பண்ணுகிறது தான் ஜெயம். நீங்கள் நினைக்கிறீங்க ஜெயம்னா வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஒரு பாட்டு முடிகிறதுக்குள்ளே ரஜினிகாந்த் ஒரு பெரிய வீடை கட்டியிருப்பார். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்படி சர்ச்சுக்குள்ளே வந்துட்டார்னா, ஆண்டவர் அப்படி செஞ்சிட்டாருன்னா ஜெயம். அடேங்கப்பா, அதெல்லாம் படத்தில் தான் நடக்கும். ஒரு பாட்டு முடிஞ்சோடனே வீடு கட்டுறதெல்லாம். அவர் ஒரு படம் முடிஞ்சோடனே பெரிய வீடை கட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்தையெல்லாம் பெற்றெடுத்துருவார். அப்படி அல்ல, நம்முடைய வாழ்க்கை அப்படி நடக்காது. ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஜெயம் என்பது அருமையானவர்களே, இந்த உலகத்திலே தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது பல போராட்டங்கள், பிரச்சனைகளை சத்துரு கொண்டு வருவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் மீறி ஓவர் கம் பண்ணி தேவனுக்காக பாடுகளை அனுபவித்து துக்கங்களை அனுபவித்து ஆத்ம பாரத்தோடு செயல்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவநீதியாய் நடந்து நற்கிரியைகளை செய்து கர்த்தருக்காக வாழும் பொழுது தான் ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் மன்னாவை புசிப்பான். அடுத்து ஒன்று வாசிங்க, 2:17 வாசித்து முடிப்போம். அதே வெளிப்படுத்தின 2:17 வாசிப்போம். 2:17 காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனையன்றி வேறொருவனும் அறியக்கூடாத புதிய நாமத்தை என்ன செய்வேன்? கொடுப்பேன். ஹல்லேலூயா. புதிய நாமத்தை ஆண்டவர் தருகிற தேவன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. ஆண்டவர் ஒரு புதிய நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்தில் தேவன் நமக்கு தருகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த புதிய நாமத்தை கொடுப்பேன். இன்னொரு வசனத்திற்கு வாசிடுவேன். 2:14 பாருங்கள். 2:14 வாசிங்க. ஆகிலும் ம் 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 வாசிங்கம்மா. ம் 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 பார்த்தீங்களா? மனம் திரும்பு. ம் ம் பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அந்த நிக்கோலாய் அந்த மதத்தினுடைய சில கோட்பாடுகள் அன்றைக்கு சபைக்குள்ளாக இருந்ததாம். அப்படி என்னென்னா, அசுத்தமான காரியம் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம்,
அப்படிங்கிற ஒரு போதனை சபைக்குள்ளாக அந்த காலத்திலே வந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட போதனைகள், தவறான போதனைகள், இன்றைக்கு பாருங்கள் நிறைய போதனைகள், தவறான போதனைகள், தவறான காரியங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்த போதனையும் நீங்கள் இயேசுநாதர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் தான் உங்களுக்கு முன்மாதிரி. இயேசுனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர்கிட்ட எதுவுமே சரி, ஒரு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தாங்க ஆண்டவர், இந்த ஞானத்தை தாங்க ஆண்டவர், நான் படிப்பில் ஞானத்தில் குறைவாக இருக்கேன், எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவர், பரிசுத்தத்தில் குறைவாக இருக்கேன், எனக்கு பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவர், கடன் பிரச்சனை இருக்கேன், அதுக்கு என்ன ரிலீஃப் ஆண்டவர், உதவி செய்யுங்க. நீங்கள் பாட்டுக்கு கடன் பிரச்சனை நீங்கன்றதுக்காக பேங்கில் போய் உட்காந்துக்கிட்டு எங்கிட்ட லோன் கிடைக்கும்னு கேட்டுக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனையை மீளுவதற்கு என்ன செய்கிறது ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும், எப்படி போதிக்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த வேதத்தில் கற்றுக் கொடுத்துருக்காருங்க. அருமையானவர்களே, இந்த வேதத்தை எடுத்து வாசிங்க, கர்த்தருடைய புஸ்தகத்தை எடுத்து அதிகமாக வாசிங்க, வேதத்தை தியானிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மன்னாவை கொடுக்கிற தேவன், ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு புதிய நாமத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களை இந்த காலை வேளையில் தேவன் மனதார உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அந்த நாளில் கேட்ட வார்த்தைக்கு, சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.